வணக்கம். நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள் 16/8/2025 சனிக்கிழமை. வாங்க செய்திக்குள்ளே போகலாம். சென்னை ஆகஸ்ட் 16. தனியார் பஸ்ஸுகள் 3 மடங்கு கட்டணத்தை அதிகரித்தன. பயணிகள் தவிப்பு. கிளாம்பாக்கத்தில் வெளியூர்களுக்கு செல்ல போதுமான பஸ்கள் இல்லை. சென்னை ஆகஸ்ட் 16 சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை வந்ததால் சென்னையில் வசிக்கும் மக்கள் பலர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். இதன் காரணமாக சென்னை கிளம்பாக்கத்தில் உள்ள பஸ் நிலையத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நீண்ட தூர அரசு விரைவு பஸ்ஸுகள் போதிய அளவில் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பயணிகள் பலர் பஸ்ஸுகள் கிடைக்காமல் தவித்தனர். குழந்தைகளுடன் வந்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்களை ஆகியோர் பஸ்களிடம் இடம் கிடைக்காமல் பெரும் சிரமத்துக்கு ஆளானார்கள். சென்னையில் இருந்து இயக்கப்படும் வழக்கமான அரசு விரைவு பஸ்களுடன் கூடுதலாக சிறப்பு பஸ்களும் இயங்கப்பட்டன. ஆனால் பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் இயக்கப்பட்ட பஸ்கள் பயணிகளுக்கு போதவில்லை. இதனால் பயணிகள் பஸ் கிடைக்காமல் நீண்ட நேரம் பஸ் நிலையத்திலேயே காத்திருந்தனர். இதுகுறித்து பயணிகள் கூறியதாவது: 3 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி கூடுதல் பஸ்ஸுகள் இயக்கப்பட்டாலும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப பஸ்ஸுகள் போதுமானதாக இல்லை. கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்ததால் அதை நம்பி பெரும்பாலான பயணிகள் வந்தனர். அவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டனர். முன்பதிவு செய்யப்படாத பஸ்கள் குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டன. அந்த பஸ்களில் இடம் பிடிக்க பயணிகள் பஸ்களின் பின்னால் ஓடி அலக்கழிக்கப்பட்டனர். கிளாம்பாக்கம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாலும் கிளாம்பாக்கத்திற்கு போதிய மாநகர பஸ்கள் இல்லாததாலும் பல பயணிகள் கிளாம்பாக்கம் செல்வதற்கே சிரமப்பட்டனர். கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கத்தை சென்றடைய 3 மணி நேரமானது. இதனால் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் திணறினார்கள். கிளாம்பாக்கத்துக்கு மெட்ரோ ரயில் இயக்கம் வரை தொடர் விடுமுறை நாட்களே கூடுதல் மாநகர பஸ்ஸுகள் இயங்க வேண்டும். அரசு விரைவு பஸ்ஸுகள் போதிய அளவில் இல்லாததால் தனியார் ஆம்னி பஸ்ஸுகள் டிக்கெட் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்திவிட்டனர். இதனால் ஆம்னி பஸ்ஸுகளில் செல்ல முடியாத பயணிகள் தவித்தனர். சென்னையில் இருந்து ஈரோடு செல்ல ஆம்னி பஸ்களில் வழக்கமாக கட்டணம் 800 ஆகும். ஆனால் தற்போது ஒரு டிக்கெட் ஆன்லைனில் 2800 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. எனவே இதுபோன்ற தொடர் விடுமுறை நாட்களில் போதிய அரசு விரைவு பஸ்ஸுகளை இயக்க வேண்டும். ஆம்னி பஸ் கட்டணங்களையும் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் சந்திக்கிறேன். அதோடு இந்த மாலை மலர் நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.